ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின். இவங்க வந்து காலேஜ் முடிச்சதுலேருந்து இப்போ ஒர்க் வந்த வரைக்கும் மட்டுமே வந்து கேம்பஸ்ல செலக்ட் ஆகி தான் ஒர்க் வந்திருப்பாங்க. இவங்களோட ஓன் ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் வந்து ஹார்ட் ஒர்க் தான் நம்புவாங்க. இவ தான் இந்த கம்பெனியில் இருக்க ரிசப்ஷனிஸ்ட். அது மட்டும் இல்லை, இந்த பிரசிடென்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவ தான். இவர் தான் வந்து பாஸ் ஹீரோயினுக்கு. இவர் பாஸ் யாருன்னா வந்து ஹீரோயினோட சீனியர் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி தான் வந்து டீல் பண்ண வந்திருப்பாங்க. நாளைக்கு காலையில் 9 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே கம்பெனி சீல் வச்சிருங்க, இதை நம்பிச்சுன்னா வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக அவளோட லவ்வர் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா என்ன எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் க்ளோஸாக டோரை சாத்திட்டு பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை விட சிஸ்டருக்கு ரொம்ப கேப்பபிலிட்டி இருக்குது, அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நீ கொஞ்சம் வெளியே போறியா, நான் இதாக இருந்தாலும் நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம், 50% என்ன ஷேர் பிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னோட சேலரியில் வந்து இன்க்ளூட் இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுவாங்க. அங்கே ரூம்குள்ளே ரெண்டு பேரும் ஆச்சா போஷான்னு கத்திட்டு வெளியே கேட்குற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினிங்க வந்து வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டேன், என் பாய் ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தியை வந்து மயக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, இப்போ தான் வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேலை செய்கிற இடத்துல இப்படி காசிப் பேசுறதெல்லாம் வந்து நியாயம் தானே நினைப்பாங்க. அப்போ தான் வந்து சொல்லுவாங்க, நீ வேலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து இவளுக்கு ஒரு மெயில் பண்ணுவாங்க. எனக்கே நீ மெயில் பண்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நீ மயக்கிற வேலை வச்சுக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத விஷயத்த பேசுறதுக்கு எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து சொல்லுவாங்க. என் பவுண்டரி என்னன்னு எனக்கு தெரியும், ஓ ஹஸ்பண்ட் பத்தி உனக்கு தெரியும்னா நீ அதோட வச்சுக்கோ, மேரேஜ் சர்டிஃபிகேட்டே வாங்கல, அதுக்குள்ள என்ன ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப ஓவர் டைமா வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் வேலை பார்க்காதீங்க, கொஞ்சம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் வந்து அந்த இது சீல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எம்டிக்கு வந்து கால் பண்ணுவாங்க. சீல் வைக்கிற எங்கேனுங்காட்டி அப்ப இவ தான் எடுத்துருவா. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு உங்க பாஸ் கிட்ட பேசணுமாங்க, ஒர்க் ரிலேட்டடாக தான் பேசணும் ஹீரோயின் சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவன் வந்து அதெல்லாம் இல்லை தரமாட்டா, இதை வந்து நீயே பார்த்துக்கோ இது அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. ஹீரோயின் வந்து மெயில் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு வந்து அவங்க பாஸுக்கு தான் வந்து மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலையுமே வந்து இவதான் பதில் சிஸ்டர் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா, எதுக்கு மெயில் பண்ணிலாம் டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடும். அதனால ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுல வந்து அப்படியே புக் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்பா அவனோட பாஸ் தான் வந்து கால் பண்ணிட்டு மெயில் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து பெருசாலாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்பதான் வந்து இவங்க வீட்டுக்கே வந்து கதவு தட்டிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, நேற்று ஃபுல்லாக கால் பண்ண எடுக்கவே இல்லை அப்படிங்கிற, ஃபோன் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற சொல்லுவாங்க. பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் தப்பு தான், இவரை கொஞ்சம் கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் சிஸ்டர், நான் ஆர்டினரி கேர்ள் தான், உங்களுக்கு கம்பெனியை பற்றி எல்லாமே தெரியும், உங்கள்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குன்னு எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என்ன ஜோக் உங்களுக்கு கால் பண்ணேன்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்லை இல்லை புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இங்கே இருக்கு வரீங்க, வீட்டுக்குலாம் வராதிங்க, எனக்குமே பவுண்டரிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே உங்கள் ப்ராஜெக்டை போய் கொடுப்பாங்க. 1/2 லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே வந்து வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறமா வந்து இந்த ப்ராஜெக்டை நீ தான் எப்படியாவது பேசி வாங்கி தரணும், எவ்வளவோ ப்ராஜெக்ட் வாங்கி தந்திருக்கேல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு தான், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்னால தான் வந்து இப்போ இது போச்சு, அது உங்களுக்கு புரியுதா புரியலையாம்பாங்க. இங்க பாரு, நீ அதை பத்தி எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காத, எனக்கு ஒரே ஒரு டைம் ஹெல்ப் பண்ணுமாங்க. ஹீரோயினுமே வந்து சரி நான் ஹெல்ப் பண்றேன், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இதுல எல்லாம் வரக்கூடாது, வந்தாங்கன்னா நான் இது பண்ண மாட்டேன் அப்படிமா சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சிஸ்டர், ஏன் சிஸ்டர் என் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இல்லை எது நடக்காது, நீ போய் இதை பேசு, இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஆக்கிற வேலைக்கு தான் அமௌண்ட் தரீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ண பிரச்சனைக்கெல்லாம் வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருப்பாங்க. ஹீரோயின் தான் போய் எக்ஸ்பிளைன் பண்ண போயிருப்பாங்க. இவரு தான் இந்த மூவியில் வந்து ஹீரோ. எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை எக்ஸ்கியூஸ் கொடுங்க, நான் பண்ணினது தப்பு தான், இருந்தாலுமே வந்து டெலிவரி அக்ரிமெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு, இது அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் தான் எங்கள் பாஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பாஸ் வந்து மேனேஜரை இவ்வளோ நம்புறாரா அப்படின்னு வந்து ஆமான்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து அவங்களுமே வந்து பவராக பேசி தான் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கும். இந்த இதை ப்ராஜெக்டை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பாஸ் அந்த ஹீரோ எல்லாமே இருப்பாங்க. அப்போ இந்த பைத்தியக்காரி இருக்கா பாரு, அவள் லவ்வர் தெரியாமல் வந்து காஃபி கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சிஸ்டர், நீங்களுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே பிரேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க கேப்பபிலிட்டி இருக்கு, இருந்தாலுமே வந்து இப்போ பிரேக் எடுத்துக்கலாம் இது அதுன்னு சொல்லிட்டு லூஸ் தரமாக தான் இவன் வந்து பேசிட்டு இருப்பா. இந்த நான் ரொம்ப ஓவரா பேசுறேன்ல, அப்பனா நீ இந்த
ப்ராஜெக்டை பத்தி பேசலாம்ல, நீயே ஒரு ரிசப்ஷனிஸ்ட், உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அவனுமே வந்து அவள் லவரை வந்து சொல்லுவா. இருந்தாலுமே இது பண்ண மாட்டா. இதுல ஹீரோ கடுப்பாய் தான் வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வெளியே போயிடுவாரு. இருந்தாலுமே இவங்க பாஸ் வந்து உனக்கு இப்போ சாட்டிஸ்ஃபைடா, எல்லாத்துக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே தான் வந்து பழி தூக்கி போடுவாங்க. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ண தப்புக்கு என்ன சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஹீரோயின் இத்தனைலாம் பண்ணதுக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து C- ப்ராப்ளம் கேட்டகரியில தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் உன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நான் இல்லாமல் நீ எப்படி இந்த இதில் இல்லைம்பாங்க. எனக்கு நீங்கள் சேலரி தரீங்க, நான் செய்கிற வேலைக்கு மட்டும் தான் நீங்கள் சேலரி தரீங்க, இருந்தாலுமே வந்து C- எம்ப்ளாயின்னு என்ன சொல்லிட்டீங்கல்ல, அப்போனா எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் அப்படியே திமிரா வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து இருப்பாங்க. வந்துட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாமா நம்ம சாப்பிட்லாமாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து போயிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்து சாப்பாடு ஆளாளுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. நீ நல்லா சாப்பிடு, ஃபர்ஸ்ட் உன் உடம்ப பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா தானே இருக்கம்மா, ஏன் இப்படி இருக்கேங்காட்டி, இல்லப்பா கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு மட்டும்தான் வந்து நம்மனால எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்க முடியும், சரியா? நீ என் பொண்ணு, ஆனாலுமே உனக்கு அப்பா அம்மா நாங்க இருக்கிறோம், ஆனாலுமே உனக்கு நாங்க பெருசா காசு பணம் தங்க வயிறெல்லாம் சேர்த்து வைக்கலாமா, இருந்தாலுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ வீட்டுக்கு வா, அப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அங்க வந்து C- எம்ப்ளாயின்னு வேற சொல்லிட்டாங்க. அதுல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எப்படியோ ஃபேமிலி கூட இதா வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஹீரோயினுக்கு கால் வரும். காலை கூட பெருசா இது பண்ணாம சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியா வந்து சந்தோஷமா வந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்துடும். அவ ஏன் கால் பண்ணேன், ஏன் எடுக்கலைன்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்பாரு. வேலைனால தான் நீ லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற சொல்லுவாங்க. வேலைனால தான் என்ஜாய் பண்றேன்னு சொல்லாதீங்க, C- எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கேட்டகரியில் கொடுக்காம கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ எதுக்கு இப்படி பண்றீங்கம்பாங்க. இந்த ஜாபே வந்து நான் கொடுத்த பிச்சை, இல்லாட்டினாலும் உனக்கு வேலையே கிடைக்காது, உன்னால வந்து இந்த உலகத்துல இருக்க முடியுமா அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த கம்பெனிக்காக நான் எத்தனையோ நாள் தூங்காமலாம் வேலை செஞ்சிருக்கிறேன், அதுக்கெல்லாம் என்ன நீங்க கொடுத்தீங்க, என் வேலைக்கும் என் டிக்னிட்டி என் எபிலிட்டிக்கு இல்லாத இதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்பாங்க. இல்லை உனக்கு இந்த இடத்த விட்டு வேற எங்கேயும் வேலை கிடைக்காது, வேலை கிடைக்க விட மாட்டேம்பாங்க. அதனால ஹீரோயின் வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இவங்களை வேலையை விட்டு ஃபயர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் போட்டுருவாங்க குரூப்ல. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோயினுமே வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து இன்டர்வியூ போவாங்க. இவங்க கிட்ட ஸ்ட்ராங் எபிலிட்டி இருக்கு, எல்லாம் இருக்கும்பாங்க. ஆனாலுமே வந்து போன கம்பெனியில வந்து ஏதோ நீங்க மிஸ் கம்பெனி ஃபைல்ஸ் வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிடுவான். அதனால ஹீரோயின் போற பக்கம் எல்லாருமே வந்து வேலை இல்லைன்னு வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் வந்து அவன் எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொன்னான்ல, அதை வந்து ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வரும். யாருன்னா ஹீரோ தான் வந்து கால் பண்ணுவாரு. இதுதான் வந்து என் பர்சனல் நம்பர், என் கம்பெனியில் வந்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஆள் வேணும், நல்ல ப்ரொஃபஷனலாக எபிலிட்டி இருக்கிறவங்கள தான் நான் வந்து கேட்குறேன், உனக்கு ஓகேவா தான் ஜாயின் பண்ணு அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எங்கன்னா இவங்க பழைய கம்பெனியில் தான் வந்து அந்த அசைன்மெண்ட் இருக்குது, இங்கே எதுக்கு வந்த அப்படிங்க சொல்லுவாங்க. ஏன் என்னை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்காமாங்க. இவங்க தான் எங்கள் கம்பெனிக்கு புதுசாக வந்திருக்கிற டெவலப்மெண்ட் மேனேஜரோ சம்திங், ஹீரோயின் அவங்க போஸ்ட்டு. அதான் சொல்லுவாங்க. வெல்கம் வாங்க, உங்கள் வெல்கம்காக நான் ஒன்றும் இருக்கல, வாங்க மீட்டிங் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து மீட்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து இருப்பாங்க. போதும் இதெல்லாம் சொல்லாதீங்க, மெயின் ரிஸ்க் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்ப இந்த பைத்தியக்காரி தேவையில்லாம தான் வந்து காஃபி எடுத்துட்டு வந்துடும். எடுத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இப்போ உங்க கிளைண்ட் தெரியுங்களா, நீங்க ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ற வேலையை பாருங்க, சும்மா இப்படி பிரேக் எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நாங்க இதை வந்து டெர்மினேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து இப்ப இது நான் எடுக்கிறேன்லாம் நினைச்சுக்காதுங்க, இது வந்து எங்க பாஸ் எடுக்கிறது தான் அப்படிம்பாங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே வந்து பர்சனலா மீட் பண்ணி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. உன்னோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து எனக்கு தெரியும், நீ வந்து எப்படி செலக்ட் ஆனேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிசினஸ் ரிலேட்டடாக தான் வந்து இங்க உட்காந்து வந்து இந்த நைட்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. கம்பெனி ரிலேட்டடாக தான் மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்கு, இந்த கம்பெனி இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா இவளுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இதை கிடைக்கிற மாதிரி பண்ணு, நம்ம 2 கம்பெனி கோஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இவ தேவையில்லாம நடுவில் வந்துடுவா. என் ஹஸ்பண்டவே நீ மயக்க பாக்குறியா, இந்நேரத்துல என்ன ஒரு பிள்ளை பையனும் பேசிட்டு இருக்கீங்க இருப்பாங்க. அவரு சொல்லுவாரு பிசினஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் சரி நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீங்க 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, அப்பதான் பிசினஸ் பத்தி பேச முடியும்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. ஹீரோயின் அடிக்க போவா, இருந்தாலுமே அவர் தடுத்து நிறுத்திடுவாரு. என்னதான் இவங்களுக்கு பிரெயினே இல்லைன்னு தான் நினைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹீரோ வெளியே இருப்பாரு. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாங்க நம்ம 2 பேரும் தான் என்ன பண்ணீங்கன்னு மீட்டிங்ல தான் இருந்தேன்பாங்க. சரி வாங்க நைட்டு தான் ஆச்சு, இந்த டைம் வாங்க ஊர் சுற்றி பார்த்தா இந்த டைம்ல ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து 2 பேருமே அப்படியே வாக் போவாங்க. அப்படியே பார்க்க போயிட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ எவ்வளோ சிம்பிளா இருக்கிற, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்க, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க.
ஏன் இந்த நம்பிக்கைனா, நீ இவ்வளோ ஒர்க் பண்றேங்கிறதுக்காக ஒன்றும் உன் மேல இந்த ட்ரஸ்ட் வந்ததில்ல. அது என்னமோ உன்னை பார்த்ததுலேருந்து ரொம்ப நீ ப்ரொடெக்டிவா இருக்கிற, எல்லா விஷயத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற. அதனால தான் உன் மேல இந்த நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் உங்க நம்பிக்கையே வந்து என்ன தப்பா இது பண்ணா எப்படிம்பாங்க, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். கண்டிப்பா உன் மேல இருக்கிற ட்ரஸ்ட் வந்து எப்பவுமே மாறாது. ஏன்னா நீ வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பெர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படியா தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சிவா லேட் ஆகுது வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு தான் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இங்க வந்து என்ன நடக்கும்னா வந்து ஹீரோயின் கம்பெனிக்கு வருவாங்க. அப்ப மறுபடியும் இவன் வந்துருவான். ப்ராஜெக்ட் போயிடுச்சு உன்னால தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் அவன் பழைய பாஸ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னால இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டால போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா ப்ரெஸ்ஸை கூட்டிட்டு வந்துடுவான். இவன் பாரு என் ஹஸ்பண்டை வந்து மயக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ கார்ல வந்து ஏதோ தப்பான போட்டோ அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சுதான் வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பொய் தான், யாரோ என் மேல வந்து வீணா பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்பாங்க. இருந்தாலுமே இவன் சொல்லுவாங்க. இவனுமே வந்து ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட்லாம் பண்ண மாட்டான், எகென்ஸ்டா தான் வந்து பேசுவான். பேசினதுக்கு அப்புறமா வந்து இப்போ நீங்க போறீங்க இல்லை போலீஸை கூப்பிடுவான்னு கேட்பாங்க. கரெக்டாக அந்த டைம் வந்து ஹீரோ வந்துருவாரு. என் கம்பெனியில் யார் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே மாஸ் என்ட்ரியில தான் வந்து அப்படியே அங்கேருந்து வந்து நடந்து வந்துட்டு இருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க, இது என்னோட வென் குரூப், இங்கே வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே பிரச்சனை பண்றவங்க எல்லாத்தையுமே வெளியே துரத்தி விட்டுருன்னு சொல்லிட்டு வந்து துரத்தி விடுவாங்க. வா நம்ம மேலே போய் பேசலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா அங்க வேலை செய்யறவங்க எல்லாமே ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவன் வந்து இந்த கம்பெனில வேலை செய்யற ஒருத்தர் தான். இப்ப என்னாச்சு இந்த ப்ராஜெக்ட பத்தி ஒழுங்கா போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இப்ப என்ன இருந்தா இந்த பிரச்சனைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல இது என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிறேன்பாங்க. 3 நாள்ல பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த பிரஸ் எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வர சொல்லியிருப்பாங்க. வர சொல்லிட்டு நான் போய் மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருப்பாங்க. நீ எல்லாரும் கேட்குற கொஸ்டினுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஆன்சர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவன் பழைய பாஸ் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாமே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அவங்க அக்கௌண்ட் ப்ரூஃப் காமிப்பாங்க. இந்த ப்ரூஃப் பாருங்க, நான் வெளியே வரும்போது வந்து எனக்கு அமௌண்ட்டுங்கிறதே வந்து கொஞ்சோண்டு தான் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே வந்து போய் தான், எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்லாம் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ரூஃப்மே வந்து காமிச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு ப்ரூஃபும் காமிப்பாங்க. இது வந்து நானுன்னு சொன்னாங்க, இது நானே இல்லை, இது என் ஃபோட்டோவே இல்லை, யாரோ வந்து பொய்யா தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஆமாம்மா என்ன எல்லாமே வந்து இது பண்ணுறது, உங்க மேலே கேஸ் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்பாங்க. இவ என்னன்னா இவன் ஒன்னொருத்தன் கூட கனெக்ஷன்ல இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும். அதை பார்த்துட்டு தான் வந்து என்னன்னா அவளே ரொம்ப ஷாக் ஆயிடுவா. என்னன்னா அந்த காசை வந்து இவனுக்கு தான் கொடுத்துருப்பா. இவனுக்கு கொடுத்துதான் வந்து அவன் வெளியே துரத்தலான் இருப்பா. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அப்பதான் வந்து இவன் போட்டு வந்து அவளை அடிச்சிருவா. உன்னை நான் எவ்வளோ நம்பின, கடைசியில் நீ என்னை இப்படி ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஹீரோ வருவாரு. ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்க வந்து உங்க கார்பரேஷன் வந்து நான் கட் பண்றேன், உங்களுக்கு இந்த பிசினஸ்க்கு ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து அந்த டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராஜெக்டை டெர்மினேட் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. இல்லை எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, இவதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேட்டுதான் நீங்க எப்படி பண்ணீங்க, அதனால வந்து நீங்க எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஹீரோயின் வந்து தான் வந்து ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா அப்படியே 2 பேருமே வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க. எப்பவுமே நான் உன் சைடு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே அப்படியே ஒரு டின்னர் தான் வந்து போயிருப்பாங்க. அப்பதான் வந்து 2 பேரும் அப்படியே வந்து ட்ரிங்க்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிற, உனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்னு இது பண்ற, அதனால வந்து நான் உன்னை எப்பவுமே வந்து நம்புறேன், உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க என்னை இவ்வளோ ட்ரெஸ் பண்றீங்கன்னுங்காட்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னையுமே ஒரு இதுல வந்து பேன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதுலேருந்து வந்து இப்ப இவ்ளோ ரன் பண்றது எவ்ளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். அதே மாரி தான் வந்து நீயுமே இப்படி வந்திருக்க. அதனால தான் வந்து உன்ன நான் எப்பவுமே வந்து நம்புறேன். உன்ன நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என் டீச்சரே நீங்க தான். உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே என்னை பேர் பாராட்டுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. 2 பேருமே வந்து ஒரே இதுல தான் இருக்கிறோம். எதா இருந்தாலும் கேளு அப்படிங்கிற சொன்னாங்க. நீங்க இவ்ளோ கைண்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படிங்கிற மாரி தான் வந்து 2 பேருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருந்துட்டு தான் வந்து நீங்க எப்பவுமே என் லைஃப்ல ஒரு மெண்டரா தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து 2 பேரும் இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மீட்டிங் தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா வந்து இப்போ புதுசா ஒரு குரூப் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு அங்க வந்து யாரையோ ஹெட்டா போடணும். அதான் யாரை ஹெட்டா போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெட் கட்டிட்டு இருப்பாங்க. இவர் வந்து இந்த ஆஃபீஸ்லயே வந்து 20 வருஷத்துக்கு மேல வேலை செய்வாரு. இவர் தான் கண்டிப்பா வந்து ஹெட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இவர் ஒரு சைடுனா ஹீரோயின் வந்து ஆப்போசிட் சைடு. இப்போ ஹீரோயின் வந்து கம்பெனில நல்லா எங்கா இருந்தாலுமே வந்து யங் டேலண்டா இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ளதான் வந்து போட்டி.
நெக்ஸ்ட் வந்து ஹீரோ வந்துடுறாரு. இப்போ வந்து நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக நியூ டிவிஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து யார் ஹெட்டுங்கிறத வந்து முடிவு பண்ண வேண்டியது காம்படிஷன் தான். இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து 2 பேருமே வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணுங்க. அதில் யார் நல்லா பண்ணுறீங்களோ அவங்கள தான் வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக போடுவேன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டுருவாரு மீட்டிங்கில். அப்போ தான் வந்து இவர் சொல்கிறாரு, நான் இந்த பொசிஷனில் எவ்வளோ நாளாக தெரியுமா இருக்கிறேன், நான் உன் சீனியர், நான் உனக்கு கண்டிப்பாக லெசன் சொல்லி தருவேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டை பற்றி தான் வந்து அப்படியே வந்து பிபிடியில் போட்டு காமிச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இதில் வந்து இவர் தான் கெட்டவர் வந்து என்னன்னா வந்து இதெல்லாம் சாத்தியமே இல்லை, நீ ஏதோ தப்பான இது சொல்கிற, ரேஷியோலாம் இவ்வளோ வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து இவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்ககிட்டயுமே வந்து கேட்பாங்க. ஆனாலுமே இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து ஹீரோயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவே கொடுக்காம தான் வந்து போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் அப்படியே வந்து வெளியே வரும்போது அங்கே ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. அவர் அங்கே டைரக்டர் ஒரு லேடி இருப்பாங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான். அவங்க ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதோ கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது தான். அப்போ இவங்க பார்த்துட்டு தான் வந்து யாரு கிஃப்ட் வாங்கி தராங்க, என் கொலிங்காட்டி உன்னை 10 வருஷமா கல்யாணம் பண்ணி உன் கூட இருந்தேன், கடைசி நீ என்னை ஏமாத்திட்டியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து வீடியோ எடுத்துருவாங்க. வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இதை போய் நீ சிவில் கோர்ட்டில் இது பண்ணா கண்டிப்பாக வந்து டிவோர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எதுக்கு இப்படிலாம் தலையிடுறீங்கன்னுங்காட்டி, நீங்கள் இப்போ 2 பேரும் பண்ணதுக்கு எல்லாமே ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் இவங்க கொலிக்கு நான் இவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால் அவன் கோவிச்சுட்டு போயிருப்பான். இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் நீங்கள் வந்து கோவலாம் படாதீங்க, நான் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புகிறேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. என்னதான் நம்ம ஒரே கம்பெனிமாங்க, உங்களுக்கு அப்ரூவ் கொடுக்க வேணாம்னு அவரு தான் சொன்னார், நான் அவர் கனெக்ஷனில் இருக்காரு, நான் இது பண்ண முடியாதுமாங்க, எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே அவன் பாரு எப்படியெல்லாம் டிசோபீடியண்ட்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, ஹீரோயின் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்ரூவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த அம்மா வந்து போயிருக்கும். ஏன் நேற்று நைட்டு நல்லா தானே பேசுனாங்க, இப்போ ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே புரியாது. ஏன் என்னை அப்ரூவல் பாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. என்னோட இதை வந்து யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீ கம்பெனி ஃபுல்லாக சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க, உங்களோட ப்ரைவசி யான விஷயத்தை நான் போய் எதுக்கு சொல்கிறேன், நீங்களே நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, நீ தான் இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு வந்து போயிருப்பாங்க. என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அங்கே வந்து ஹீரோ வருவாது. ஏன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. இல்லை அவங்க கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்காங்க, இது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நானே வந்து கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் ஹெல்ப் கேளும்பாங்க. என் மேலே வந்து நிறைய பேர் அந்த அழுக்கு தண்ணியை தூக்கி வீசுறாங்க, அதை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறேன், என் கார் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் இங்கே காமிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் காமிங்க, இல்லை அந்த கெட்டவனை போய் கேளும்பாங்க. அவரை போய் இது கேட்கணும் எங்களுக்கு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வேற சொல்லுவாங்க, நீனா மாற்றி மாற்றி சொல்கிற, உனக்குலாம் நாங்கள் காமிக்க மாட்டோம்பாங்க. அப்புறம் எப்படியும் ஒரு வழியாக வந்து ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிச்சா சிசிடிவியில் பார்த்தாலே தெரியுது அந்த கெட்டவன் இருப்பான்னு. அவன் தான் வந்து ஏதோ இப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து தூக்கி போட்டு தான் வந்து அவங்க பேரை வந்து எல்லாத்துக்கிட்டையும் தெரியிற மாதிரி பண்ணியிருப்பான். அந்த வந்து ஹீரோயின் வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு வந்துருப்பாங்க. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் உங்களை பற்றி வந்து எல்லாத்துக்கிட்டே சொல்ல, யார் சொன்னாங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவனை இத்தனை வருஷமா நம்பினதுக்கு என்னை இப்படி பண்ணிட்டானே, அவன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க முடிவு எடுத்துருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து ஒரு ஹாப்பி கோஆப்ரேஷன் சொல்லிட்டு வந்து கோஆப்ரேட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து மறுபடியுமே வந்து மீட்டிங் வந்துடுது. மீட்டிங் வந்து இந்த கெட்டவன் என்ன சொல்லுவான்னா, இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங் இருக்கு, இந்த கம்பெனிலேயே வந்து ரொம்ப யங் டேலண்டாக இருக்கிறது வந்து ஹீரோயின் தான் இருக்கிறாங்க, அவங்க தான் போய் பேசணும், அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு தான் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாலும் அவர் சொல்லுவா, நீ போகாத, அது வந்து என்னன்னா தப்பான ஆளுங்க, இப்போ உன் மேலே பழி தூக்கி போடுறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இவர் எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டங்காட்டி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போறேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க. இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து ஹீரோயின் வந்து தொடுறது, வந்து பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் இதாக தான் வந்து பேசுவாங்க. கம்பெனி விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கம்பெனி விஷயத்தை பற்றிலாம் பேசலாம், நீ ஃபர்ஸ்ட் ஒயின் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கம்பெனி விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன், இதெல்லாம் இது வேணாம், கம்பெனி விஷயத்தை மட்டும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்காட்டி, அது என்ன ரெண்டுமே ஒன்றா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சின்சியராக இருக்காத, ஃபர்ஸ்ட் உன் சின்சியாரிட்டியை தூக்கி வச்சுட்டு இது பண்ணுவாங்க. நான் வந்து கம்பெனி விஷயத்தை பேசுறேன்னு வந்தால் நீங்கள் ஏதோ ஃபன்னாக எதிர்பார்க்க வரீங்க போல அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஐயா இப்போ வேணா ஹோட்டலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் பேசுனது எல்லாத்தையுமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நான் வேணா உங்கள் ஒய்ஃபுக்கு அனுப்புவா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. சரி போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ அவர் மறுபடியும் கூப்பிட்டுருப்பாரு. கூப்பிட்டது என்னங்கிறது வந்து எனக்கு காமிக்க மாட்டாங்க. ஹீரோயின் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்கிற, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்பாங்க.
டாக்ஸி புக் பண்ணிருப்பேன்பாங்க. இன்னைக்கு வீக்கெண்டு டாக்ஸில வராது, நானே வரேன்பாங்க. அதனால ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்ன அவங்க சொன்னாங்க, உன்னை பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போய் உன்னை விட்டுட்டேனே, இனிமேல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பப்ளிக்கா என்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றான், நான் பண்ணலைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க, அதனாலதான் சொன்னேன், நீங்க என்னை பத்தி இவ்வளவுதான் நினைச்சதுக்கு வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவுமே வந்து ப்ராமிஸா இந்த மாதிரி சுச்சுவேஷன் இனிமேல் நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் கொண்டு போய் வீட்டுல வந்து டிராப் பண்ணிடுவாங்க. டிராப் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து ரெண்டு பேருமே வந்து குட் நைட் சொல்லிட்டு தான் வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்துருக்கு. இவன் மறுபடியும் வந்து ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல வந்து சைன் வாங்கிட்டு வராம வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியே வந்து உனக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கு, எபிலிட்டி இருக்கு, அது இதுன்னு ஒரு மீட்டிங்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கூட வாங்க முடியலையா, இதே வந்து நீ வந்து இந்த கேர்ள் தானே இதா அதான் சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பனா என்ன, அவன் சொல்றதுக்கு வந்து நீ ஒத்துருக்க மாட்டேன், அதனால தான் வந்து அவன் சைன் போட மாட்டேன்னு இருப்பான். என்ன அவன் கூட வந்து உனக்கு மயக்கத்து இல்லையா, இதா அதான் சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க ஹீரோயின். அங்க என்ன இவர் இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க இருக்கிறவங்களுமே வந்து 4-5 பேர் வந்து ஒரு மாதிரி தான் வந்து பேசுவாங்க. ஹீரோயின் வந்து சொன்னாங்க, இங்க பாருங்க, நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா, இப்ப என்னோட டர்ன், நான் பேசுறேன், நான் அவர்கிட்ட சைன் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதை எப்படி சைன் வாங்க, இல்ல இம்பாசிபிளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப கரெக்டா வந்து ஹீரோ வந்துடுவாங்க. என் குரூப்ல இருந்துட்டு இம்பாசிபிளுங்கிற வார்த்தைக்கு வேலை இல்லை, எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இந்த பிசினஸ் கிடைச்சுன்னா நமக்கு 200 மில்லியன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து ஹீரோயின் வந்து பாராட்டுவாரு. பாராட்டினதுக்கு அப்புறம் இவங்க வந்து நம்பல, ஃபேக் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஃபேக்குன்னா கம்பெனியோட சீலுமே இருக்கு, அது ஃபேக்கா இருக்குமான்னு சொல்லுவாங்க. இந்த டைமுக்கு அமௌண்ட் அனுப்புறேன்னாங்க. அமௌண்ட்டுமே வந்து அனுப்பிடுவாங்க. இப்போ நம்புறீங்களா, அமௌண்ட்டுமே வந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா சரிங்கிற மாதிரி அவனுமே வந்து சமாளிச்சிருவான். ஏன் நீங்க எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சீங்களா, எப்படியோ நான் வாங்கி காமிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயினுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு அப்போ ஒரு மாதிரி வேற கஷ்டமா போயிருக்கும். ஏன் உங்க மூக்கு கோணையா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டா வந்து இவர் சும்மா வந்து என் மேல பழி தூக்கி போட்டுட்டு இருக்கிறாரு, நான் இங்க கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலான் இருக்கேன், என் மேல வேணா கெட்ட பேர் ஏற்பாடு பண்றாரும்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து இந்த பிசினஸை பத்தி ஒரு பிபிடி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எல்லாத்து முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணலான்னு பார்த்தா பிபிடி வந்து தப்பா வந்திருக்கும் அங்க. ஏன்னா இவன் இந்த கெட்டவன் தான் வந்து அந்த பிபிடியுமே வந்து மாத்தி வச்சிருப்பா. என்ன இங்க வந்து பார்ட்னர்ஸ் முன்னாடி வந்து லோ லெவல்ல நடந்துட்டு இருக்கேன், நம்ம கம்பெனிக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. வந்தவங்க வந்து நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பிபிடியில ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போர்டு எடுப்பாங்க. போர்டு எடுத்துட்டா வந்து அவங்க பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத வந்து என்னன்னா வந்து அவங்க கிளீனாக அப்படியே எழுதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு அவங்க வந்திருக்கிறவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இம்ப்ரெஸ் ஆனது ஹீரோவுமே வந்து வெல்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ யங் டேலண்ட்ஸ்லாம் வந்து உங்க கீழே வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா இவன் சொல்லுவான், என்ன பிபிடி இல்லைனாலும் இன்னொன்று வந்து நீ ரெடி பண்ணிட்டியாமாங்க, நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை பண்ணுவேன்னு தெரியும், அதனால தான் எல்லா வழியிலையுமே நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க. அவன் கடுப்பாய் தான் வந்து வெளியே போயிடுவான். ஹீரோ ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து ஹீரோயின் வருவாங்க. இந்த இதுல சைன் போடணும்பாங்க. இவ்வளவு நேரம் எதுக்கு ஒர்க் பண்ற, வேலைக்கு வீட்டுக்கு போம்பாங்க. நான் மட்டுமா, என் பாசும் தான் இவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாரு, அவருமே வந்து ஹெல்த் பார்க்கணும்ல அப்படிங்காட்டி சரிவா நம்ம 2 பேர் சேர்ந்தே வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து மறுபடியுமே வந்து ஏதோ வாய்ஸ் மெசேஜ் கம்பெனி விஷயத்தை பத்தி தான் பேசுவாங்க. வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனை வாங்கிப்பாங்க. பாஸ், நான் மட்டும் பாஸ், நீங்களும் பாஸ் தானே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கார்ல தான் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் என்னன்னா அப்படியே தூங்கி தூங்கி வந்து விழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஹீரோயினுமே வந்து இல்ல அவங்களும் மனுஷிதானு தான் வந்து யோசிப்பாங்க. அப்பதான் வந்து காரை மெதுவா ஓட்டுங்க அப்படிம்பாங்க. அங்க போய் ஜன்னல்ல போய் ஹீரோயின் வந்து தலையை இடிச்சுப்பாங்க. அதனால வந்து இவர் அப்படியே ஷோல்டர்ல படுக்க வச்சுப்பாரு. ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்து அவர் கோட் எடுத்து ஹீரோயினுக்கு வந்து போட்டு விட்டுட்டு தான் வந்து இவர் அப்படியே நின்று தான் வந்து கேம் விளையாண்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து அப்படியே நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் தூங்கிடுவாங்க. கடைசியில ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க எந்திரிச்சிட்டியாம்பாங்க. ஆமா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு பார்த்தேன், ஒர்க்லாம் பண்ணல, நான் சும்மா கேம் தான் விளையாண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப குளிரா இருக்கு, இந்த கோட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. நான் போறேன்னு சொல்லிட்டு வந்து போவாங்க. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஒரு போனை தருவாங்க. அப்ப ஹீரோயின் ஸ்லிப் ஆகி தான் வந்து ஹீரோ மேல விழுந்துருவாங்க. அப்படியே 2 பேருமே அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ரொமான்டிக்கா தான் வந்து அப்படியே வந்து பாத்துக்குவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா, என்ன பாஸ் ஏதாவது என் மேல அஃபையரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் இருந்தா என்ன தப்பு, நீ ஒரு பர்மிஷன் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. உன்னோட நீ ஓகேங்கிற வார்த்தைக்காக வந்து நான் என்ன எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அது வரைக்கும் நான் டிஸ்டன்ஸ் கீப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வந்து போயிடுவாரு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த கெட்டவன் வந்துடுவான். வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுகிட்ட வந்து என்னன்னா இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கு இது அதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு தப்பா நடந்துக்கிறதுக்காகவும் தான் வந்து முயற்சி பண்ணுவான். நான் ரூமுக்கு வா, நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வேலையை பற்றி தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பான். வரதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டு அதான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினுமே வந்து ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க.
வந்ததுக்கப்புறம் அவங்க போகும்போது இவன் ஒரு மாதிரி போவான். அதை பார்த்துருவாங்க. அப்போ இங்கே ஒரு பொண்ணு வந்து பேண்ட்ரியில் உட்காந்து வந்து அழுதுட்டு இருக்கும். நான் வேணா போகிறேன்பாங்க. இங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க ரிலாக்ஸ் பண்ண இடம் தான், எதுக்கு என்னை பார்த்துட்டு நீங்கள் போகிறேன்னீங்க, உங்கள் மூடு வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன், எதாக இருந்தாலும் ஒரு காஃபி குடிச்சிங்கன்னா வந்து மூடு சரியாயிரும், இந்தங்க இந்த காஃபி குடிச்சிட்டு நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஹெல்ப் ஏதாவது என்ன கேளுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் அப்புறம் அங்கே தான் வந்து சொல்லுவாங்க, அந்த பொண்ணே வந்து புதுசாக வேலைக்கு வந்திருக்கு, அந்த பொண்ணு புவர் ஃபேமிலிலேருந்து வந்துட்டு அதை போய் இந்த கெட்டவன் வந்து ரூமுக்கு வா இது அதுன்னு சொல்லியிருக்கான், அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பொண்ணுமே வந்து அவனுக்கு அவங்க ரூமுக்கு போயிடும். அவன் என்ன சொல்லுவான்னா, ஹீரோயின் டேபிளில் வந்து ஏதோ ஒரு ஃபைலை வந்து மாற்றி வைக்கிற மாதிரி தான் வந்து பண்ணணும், பண்ணலைன்னா உன் வேலை போயிடும் இது அதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அவன் கேரண்டி வாரண்டி உனக்கு நான் கேரண்டி இது அதுலாம் வந்து பேசிகிட்டு இருப்பான். அதனால ஹீரோயின் பிளேஸில் போய் அவன் ஃபைலை மாற்றி வச்சுருவாங்க. அதை இவன் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். இல்லை அப்போ ஒரு மீட்டிங் வரும். மீட்டிங் வந்துட்டு மீட்டிங்கில் தான் வந்து இவன் சொல்லுவான், இவங்க ஏதோ டாக்குமெண்ட்டை வந்து மாற்றி வச்சுட்டாங்க இது அதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழியாக போட்டு தான் வந்து ப்ராஜெக்ட் ரெடி ஆகலை, இந்த மீட்டிங்கே வந்து வேணாம், இதை கேன்சல் பண்ணிடலாம், ப்ராஜெக்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே ஃபுல்லாக பழியாக வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இருங்க நான் இது ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் பேசி எதுக்கு பேசுகிறீங்கம்பாங்க. இருந்தாலுமே அவன் வந்து ஹீரோயினை பற்றி தான் வந்து பேசுவாங்க. அப்போ தான் வந்து வீடியோ ப்ளே பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து என்னென்னா இவன் வந்து அந்த இதை டாக்குமெண்ட்டை மாற்றி வைக்க சொன்னதை வந்து ப்ளே பண்ணி காமிப்பாங்க. எப்படின்னா வந்து இவன் இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட போய் வந்து ஹெல்ப் கேட்கும். அவன் என்ன இதெல்லாம் பண்ண சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குன்னுங்காட்டி இந்த கேமரா இருக்குது, இந்த கேமராவை உன் ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போ, அவனோட அக்கௌண்ட் எனக்கு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவன் வந்து என்னென்னா அந்த டாக்குமெண்ட்டை மாற்றி வைக்க சொன்னது எல்லாத்தையுமே வந்து எல்லாரும் முன்னாடி வந்து அந்த சொல்லிடும். சொன்னதுக்கப்புறம் அங்கே டைரக்டர் இருப்பாங்களா, அவங்க சொல்லுவாங்க, இவரோட அக்கௌண்ட்ஸ் வந்து 3 வருஷமாக பார்த்துருக்காரு, இவர் தான் வந்து இந்த கம்பெனிலேருந்து நிறைய அமௌண்ட்டையுமே வந்து எடுத்திருக்காரு, ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கிறாரு, இவரால் கம்பெனிக்கு ரொம்ப கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. அப்போ தான் வந்து இவர் இனிமேல் இந்த குரூப்புக்கு வேணாம், இவர் பண்ணின தப்புக்காக வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ வந்து இது பண்ணிடுவாரு. பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணையுமே ஹீரோ வந்து தேங்க் பண்ணுவாரு. தேங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயுமே வந்து அந்த ப்ராஜெக்டோட நியூ டிவிஷனோட ஹெட் ஆயிடுவாங்க. மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் 2 பேருமே வந்து அப்படியே மீட்டிங் போவாங்க. ஹீரோயின் வந்து படிச்சதுலேருந்து அவங்க சொந்த காலில் நிற்கணுங்கிறது வந்து ஒரு முடிவு இல்லை. அந்த இதை வந்து அப்படியே வந்து அவங்க இப்போ சொந்த காலில் தான் வந்து நிற்கிறாங்க. ஹீரோயின் 2 பேருமே வந்து சேர்ந்து தான் வந்து அப்படியே வேலை பார்க்குறாங்க. அப்படியே 2 பேருமே தான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க. அதனால ஹீரோயினுமே வந்து இப்போ ஹீரோவை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து ஓகே சொல்லிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.